ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படின்னா, சலாலாவோட டே 3 என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற விலாக் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. சலாலா சிட்டியில் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோடுன்னு சொன்னால் இதுதாங்க. பாருங்களேன் எவ்வளோ கார் வந்துட்டு இருக்குன்னு, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ரெண்டு சைடுமே ஃபுல்லாக இந்த ஃப்ரூட்ஸ் கடை மட்டும்தாங்க இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். சலாலால ஃப்ரூட் மார்க்கெட் போன வீடியோவை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இதுலையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சலாலா பொறுத்த வரைக்கும் என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழமும் தேங்காயும் தாங்க ரொம்ப ஃபேமஸ் அங்க. அது போக இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே விளை வச்சு இங்கே அறுவடை பண்ணி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. சலாலான்ற ஒரு இடத்த தவிர மற்ற எல்லா இடமும் ரொம்ப சூடு. துபாயில் இந்த மாதிரி இடம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபுசைரால கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும் இல்லை பார்க்கறதுக்கு. இந்த குட்டி குட்டியாக நட்ஸ்மா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக பாதாம் சீடு. அதுக்கப்புறம் லாங் பாட்டில்மா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கீங்க. அந்த கீ வந்து நானும் ஒன் டைம் ஃபுசைரால இருந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா நமக்கு செட் ஆக மாட்டேதுப்பா. இது பாத்தீங்களா, அங்கே தயாரிக்கிற ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இப்படி எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எனக்கு அங்க இருக்க ஃப்ரூட்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து சப்பாத்தி களி தாங்க. இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த புளிக்காய் சாப்பிட்றத பாருங்களேன், அம்மா என்னால் தாங்கவே முடியலப்பா. 2 கடை வாங்கி பிடிச்சி அப்படியே கூச ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பைட் வச்சு, அம்மா என்னால் முடியவே இல்லை. ஏதாவது வேற ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு தான் அந்த டேஸ்ட்டை மாற்றணுன்ற அளவுக்கு வாயெல்லாம் கொடுன்னு ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து புளியவே வந்து நல்லா பிசைஞ்சு உப்பு மிளகா பொடி போட்டு உருட்டி நாங்களாம் சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பெல்லாம் சாப்பிட முடிஞ்சிச்சு. இப்பெல்லாம் புளியே சாப்பிடவே முடியலப்பா. இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும் போது கூட அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு கூட என்னால் பேச முடியல. வாயெல்லாம் எனக்கு அப்படியே கொடுன்னு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறப்ப யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்றது என் கூட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க சரியா. சலாலா போன டே 1 டே 2 வீடியோ யாரெல்லாம் பார்க்கல கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். டே 2 வீடியோவில் ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டைட்டானிக் போஸை யாராவது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. அப்படியே அவாய்ட் பண்ணிருங்கன்ற மாதிரி. இதில் இந்த போஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிருங்க. 90 கிட்ஸில் வந்து கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கொக்கோ கோலாவில் வந்து 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சதெல்லாம் வந்து யாரும் மறந்துருக்க முடியாது. சரி, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு ஒரு இளநீ வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சோம். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பார்க்கறதுக்கு சரி லைஃப் லாங்க வச்சுக்கலாம் இல்லை, ஒரு மெமரியா, அவ்வளோதான். அங்கே போனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டது வந்து இளநீலுக்கு வழுக்கு தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டோம். அவங்களும் சலிக்காமல் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அளவாக சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அதனால் இங்கே மார்க்கெட்டுக்கு வர போகிறோன்றக்காகவே வயிறு காலியாக வச்சுட்டு வந்த மாதிரி இங்கே வந்தோன்னு எல்லாரும் அடிச்சு விழுந்து எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி களிலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்தாங்கன்னு சொல்லி யார் இந்த ஃப்ரூட்ஸை கையில் மட்டும் கொடுத்துடக்கூடாது. யாருக்கு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லாரும் ஒரு குத்தி சாப்பிட்டு போயிடுவோம். இங்கே பாரு பாத்திமா, ஆசை பிள்ளைய பாருங்க. நமக்கு போதுன்ற அளவுக்கு ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஏதோ நம்ம ஊரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அங்கே நீங்கள் போய் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே அந்த தாட் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சலாலா பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேசஸ் நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சமினா இதோட டீட்டெயில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் சொன்னால் தப்பு எனக்கு தெரியாது. ஸோ தப்பாக சொல்லிட்டா அது வந்து சரியாக இருக்காது இல்லையா. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நம்ம தெரிஞ்சவங்க இந்த நியூஸை சொல்லுவோம். இவங்களோட ஹிஸ்டரி. இவங்க வந்துட்டு நம்ம இந்தியாவில், இவங்க பேர் வந்து சேரமான் பெருமாள். இவங்க இந்தியாவில் நம்ம கேரளாவில் வந்து நம்ம ரசுல்லா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பெரிய ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ரசுல்லா இந்த மாதிரி ஒரு நபி ரசூல் பிறந்திருக்காங்க சவுதியில். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடத்துகிறாங்க, இது நிலவை வந்து 2ஆக பொழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இவங்க நிறைய படித்தவங்க போல். நம்ம அப்போ அவங்கள பார்க்கணுன்றதுக்காக நம்ம ஊர்லேருந்து கிளம்பி சவுதிக்கு போயிருக்கிறாங்க. போய் இஸ்லாத்தை கற்றுக்கிட்டு இங்கே வந்து நம்ம ஊர் சைடு இஸ்லாத்தை பரப்பணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு அவங்க ரசுல்லாவை பார்த்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் கற்றுட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில் இந்த வழியாக வரும்போது அந்த காலத்துலலாம் கப்பல், ஒட்டகம், குதிரை அப்படி தானே போவாங்க. ரொம்ப மாதம் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல வந்து அவங்க மவுத்தாயிட்டாங்க. மவுத்தானனால அவங்க இங்கேயே அடக்கம் பண்ணி அதோட இதுதான். இப்போ இவங்களோட கூட வந்தவங்களாம் தான் அங்கே இந்தியாவில் போய் இஸ்லாத்தை பரப்பி இப்போ கேரளாவில் பழைய மாஸ்க்கு ஒன்று இருக்குது. ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் ஃபஸ்ட் டைம் கட்டின பள்ளி. அங்கெல்லாம் அவங்களாம் தான் போய் அவங்க இஸ்லாத்தை பரப்பி ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க. இதுதான் இவங்களோட வரலாறு. இவங்க பேர் மட்டும் தான் போட்டிருக்கு, இவங்களோட பேர் போடலையே. பேர் போடலை, மேபி தெரியலையா இருக்கும். இவங்க கூட வந்து வந்தவங்க வந்து அந்த இடத்துல இறந்துருப்பாங்களா இருக்கும் மேபி, அதனாலயா இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த இதில் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ என்னன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி பாருங்கள், யாருமே வந்து இங்கே வேறு எந்த விஷயமும் செய்யலை. பூ போட்டு
அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அது அவங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்குது. ஒரு இந்த மாதிரி வந்திருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணிட்டு யாருக்கா சொல்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகாது. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. என்ன சமயனா ப்ளஸ் ரொம்ப பெருசாக இதுக்கு செக்யூரிட்டிலாம் இல்லை. உள்ள ஒரு சின்ன இடத்துல இருக்கிறாங்க, பட் ஸ்டில் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. பேர்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. போட்டிருக்காங்க. மெயினாக பூ போடலை, சாம்பிராணி போடலை, இங்கே யாரும் உட்காந்து ஓதலை, துவாசை இல்லை. நாங்களுமே ஜஸ்ட்டு வந்தோம், பார்த்தோம். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சமினாக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல, அதனால தான் வந்து சமினா மூலமாக சொல்ல சொன்னேன் நான். அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே இது மூலம் பார்த்துப்பீங்கன்றக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேயா? நான் இதுவரை நானும் கேள்விப்பட்டதில்லை சார். கேள்விப்பட்டிருக்கேன் நான், இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். போகலாம். ஓகே. அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வழி போகிறோம். அது ஃபுல்லாக ஒத்தை அடி பாதை தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடக்கஸ்தலம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வாழைத்தோப்பு தாங்க. உண்மையாகவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த இடத்துக்கு போகிற வழி பாருங்களேன். பாவக்காவா இதில் இருக்கிறது ஃபுல்லாக பாவக்காய். அங்கே பாரு எப்படி தொங்குதுன்னு. நம்ம ஏதோ நம்ம ஊர் உசிலம்பட்டி தேனி சைடு கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிற இடம் வந்து நபி உம்ரன். அவங்களோட வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். ஒரு லாங் ஒரு ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஹவுஸில் வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரையும் வந்து அவங்களோட உடம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்குலாம் முன்னாடி வந்து மனுஷங்க வந்து பயங்கர ஹைட்டாக வெயிட்டாக அப்படி தான் இருப்பாங்களாம். இந்த டைமில் நம்ம இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றக்காக அல்ல இதெல்லாம் அத்தாச்சியாக வச்சுருக்கானா என்னன்னு தெரியல. இதை சிலர் நம்ப மாட்டாங்க, சிலர் நம்புவாங்க. நான் அங்கே போயிருக்கோம், இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரி, அதோட இந்த யூடியூப்பில் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணால் பார்க்காதவங்க, எங்கெங்கேயோ இருந்து பார்க்குறவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துப்பாங்க அப்படின்றக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். மேபி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்ல இந்த மாதிரிலாம் விஷயத்தில் போட்டு பாருங்க. நபி உம்ரன் சொல்லிட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நபி உம்ரன் அடக்கம் பண்ணிக்க வந்து சலாலாவோட மெயின் ரோட்லேயே இருக்குங்க. நீங்கள் எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாலிக் நபி இருக்காங்க இல்லையா, குரானில் கூட மென்ஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அங்கே இருக்க பெரிய ஹோல் இருக்கு இல்லையா, சாலிக் நபி வந்து அவங்க கையால் வச்சு தடியை வச்சு ஓங்கி அடிக்கிறப்ப அங்கே ஒரு ஹோல் உருவாகி அதுல தண்ணி வந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இருக்க ஹைட்ல இருக்கவங்களே நிமிர்ந்து நிற்க முடியல அப்படின்னா அப்போ இருக்கவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெருசு. 4 5 6 மேல அப்படி போகுது பார்த்தியா. இது வந்து இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலும் மேலக்க ஹோலும் அவங்க தடியால் அடிச்சிருக்காங்க தண்ணி வர்றதுக்காக. அப்போ பாரு அடிச்சாங்கன்னா ஹோல் வருது அந்த மழை. சொல்லு லெஸ்கோ. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்ல இல்லை யாருக்கா உங்க தெரிஞ்சவங்க கிட்டேயோ அனுப்பி கூட செக் பண்ணி பாருங்க. மேபி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்க, நானும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே இருக்க மெயின் ரோட்டில் ஹெக்டிக்கான டிராஃபிக்ல எப்படி பாருங்களேன், பறவை எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இயற்கையாகவும் இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டெப் பை நடுவில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம யூரோப்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, கிளைமேட்டுக்கும் சில்னஸ்க்கும். அப்புறம் இது வந்து யூரோப் மாதிரி இருக்குன்னா இந்த வாழை மரம், பாவக்காய் இதெல்லாம் காய்ச்சி தொங்குறத பார்த்தா நம்ம முஸ்லம்பட்டி, தேனி, ஆண்டிப்பட்டி சைடு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வந்து துபாய் திரும்பி போகணுமா ஒரு ஃபீல் இருக்கு. இந்த சில்னஸ் சமஸ்தியா இருக்கு. சலாலா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்து போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும், மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சு வர மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தப்பாக போன பிளேஸ் தான் இது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா மெடவுஸ்ன்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு சேம் டிட்டோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. உண்மையாகவே ஒரு நிமிஷத்தில் கேரளாவில் இருக்கமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. க்ரீனரியாகவும் என்ன தெரிகிறது ஒரே பனிமூட்டமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக க்ரீனரியாக பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருக்கும். வண்டி ஓட்டுறது கூட முடியலைங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வண்டி பக்கத்தில் வர போது நமக்கு தெரியுது முன்னாடி ஒரு வண்டி நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தர முடி மிஸ்ட் வந்து இறங்கி இருந்துச்சு. செம்ம சூப்பரான ஃபீலிங் இதெல்லாமே. உண்மையாவே ஹஸ்பண்ட் இதுவரை இப்படி வண்டி ஓட்டி நான் பார்த்ததே இல்லை. 2 கையை வச்சு அப்படி ரொம்ப கவனமா வண்டி ஓட்டிட்டு இருந்தாருன்னா பாருங்க. கண்டு தெரியுதா, என்ன தெரிகிறது, வெள்ளையா தெரியுதா, ஒண்ணுமே தெரியல. வண்டி ஓட்டிட்டு மலையில போறேனா எங்க போறேன்னு எனக்கே தெரியல. மேப்பை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மச்சான் நீங்க லைட் போட்டுருக்கீங்கல்ல, லைட் எல்லாமே போட்டுட்டீங்க. இண்டிகேட்டர், டபுள் இண்டிகேட்டர், லைட் ஹீட் எல்லாத்தையும் போட்டாச்சு.
அங்க பாரு குளிர் வேறப்பா வெளியே. குளிரா ஆட்டுது நீங்க 23 டிகிரி ஆயிடுச்சு. 23 டிகிரி. என்னங்க காருக்குள்ள பஞ்சு மூட்டை வந்துருச்சு. என்ன பல்லெல்லாம் கடிச்சிட்டு ஓட்டுறீங்க தெரிய மாட்டேங்குது என்ன எங்கன்னு. தெரிய மாட்டேங்குது. எப்படி போனாங்க 2 பேரும் வந்துருக்காங்க. ஏய் காருக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கு பாருங்க கேமரா. ஏப்பா பல்ல கடிச்சிட்டு ஓட்டினா கண்ணு தெரியுமா என்ன? நக்கலா இருக்கு. நக்கலா இல்ல விக்கலா இருக்குது. மேல ஏறிக்கிட்டே இருக்கு. மேல ஏறிட்டே இருக்கா? இவ்வளோ அழகான இடமா இருக்கு. சும்மா இறங்கி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தாங்க இறங்கினேன். அப்பாடி இறங்கி லைட்டாக இப்படி இறங்கணும். என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. திடுன்னு அப்படி கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடலைங்க, அது வழுக்குது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னைய. பேசாமல் இன்னுக்குள்ளே நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அழகாக காரில் ஏறி போயிருந்துருக்கலாம். சும்மா இல்லாமல் இறங்கி போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? பார்த்து இறங்குங்க. இருங்க எங்க போறீங்க? வீடியோல நீங்க தெரியவே இல்லை. இருங்க வீடியோல ஏதோ ஒரு வெள்ளையா ஒரு உருவம் மாதிரி புகையா கிளம்பும் அப்படி இருக்கு. போகும்போது என்னை ஸ்டாப் பண்ணவே முடியாமல் ஒரு கல்லில் வச்சு நானே காலை வச்சு நிப்பாட்டினேன். அப்படி இல்லைன்னா அந்த எங்கே போய் விழுந்திருப்பேனே எனக்கே தெரியல. வரும்போது பாருங்களேன், நம்மளால காலை வச்சு ஊண்டி ஏறவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பச்சையாக இருக்கு இல்லையா? இல்லை அது ஃபுல்லாக வழுக்குதுங்க. அப்படி பயங்கரமாக வழுக்குது. ஏதோ வழுக்குது, கீழே விழுக போகிறோம்னு தெரிஞ்சோட 2 கையை வச்சு ஊண்டியாச்சு. அதெல்லாம் சரி. இப்போ மறுபடியும் எப்படி மேலே ஏறி வருது? அப்புறம் என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி மேலே ஏறி வந்து கையெல்லாம் கழுவி இந்த இப்படி அங்கங்கே ஆகினதெல்லாம் தொடச்சு. ஏன் கேட்குறீங்க? கிளைமேட் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுறதா இல்லை ட்ரெஸ்ஸை பாதுகாக்கிறதான்னு ஒன்றும் புரியலப்பா. இந்த இடத்துல இருந்து கிளைமேட்டை மட்டும் தான் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஒரு போட்டோ எடுத்து என்ன யூஸ்? ஒண்ணுமே தெரியலையே. என்னோட பசங்களாம் இந்த மாதிரி இடத்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்தியால இந்த மாதிரி என்ன பிளேஸ் இருக்கு சொல்லு. நீ எங்க போயிருக்க? இந்த மாதிரி நான் எங்கேயுமே போனதில்லை. நம்ம இவ்வளோ தூரம் ஹேர் பெண்ட் பண்ணி மாதிரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இவ்வளோ மலை மேலே இவ்வளோ மிஸ்டோட எங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா, அய்யூப் நபி இருக்காங்க இல்லையா, அவங்கள அடக்கம் பண்ணிருக்க இடத்த தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு போன நிறைய பிளேஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக தாங்க பார்க்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி ஒமானுக்கு போயிருக்கப்ப இந்த மாதிரி இடத்த என்னால் பார்க்கவே முடியல. வேறு இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆனால் இந்த மாதிரி இடத்த எங்களால் யாரும் சஜஸ்ட் பண்ணவும் இல்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லை. காரை வந்து நல்ல கீரை பார்க் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்து போகிற மாதிரியா இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் நடந்து போகிற இடம் எல்லாமே. மழை மட்டும் பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா கிளைமேட்டை ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சைடு எந்த சைடு திரும்பினாலும் மழைன்ற மாதிரி, ஒரு சைடு ஃபுல்லா மிஸ்டா இருக்குன்றனால எதை என்ஜாய் பண்றதுன்னு தெரியல. தூரமா ஒரு பள்ளி தெரியுது இல்லையா, அந்த பள்ளியில தான் வந்து நபி அய்யூபை வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களை எத்தனை பேருக்கு அய்யூப் நபியோட வரலாறு தெரியும்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அங்க ஏறி போன உடனே பள்ளியாசலுக்கு வெளியே இருக்குது அவங்களோட கால் தடம், அதோட அவங்களோட ஃபுட் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. வெளியே இருந்து பாக்குறக்க பள்ளிமா இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ரூமா இருக்கு, அதுக்குள்ள வந்து அவங்களை அடக்கம் பண்ணிருக்காங்க. இதுல பாருங்களேன், இந்த போட்டோல வந்து எத்தனை நபிமார்கள் வந்தாங்க, யார் முன்ன வந்தா யார் பின்ன வந்தா அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் அந்த போட்டோல போட்டிருக்காங்க. இங்க வர்றவங்க யாருமே உட்காந்து யாசின் ஓதல, பத்தி பொறுத்து வைக்கல, இப்படி எந்த விதமான எதுவுமே செய்யலங்க. ஜஸ்ட் வர்றாங்க, பாக்குறாங்க, சலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதாங்க. அதுலயே எழுதி போட்டிருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் காபா டைரக்ஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் காபாவோட டைரக்ஷன் மாத்தினாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சலாலா போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இஸ்லாமிக்கல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் 2-3 நாள் லஞ்ச் குக் பண்ணி தானே எடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க. மேல போயிட்டு அப்படியே கீழே வரும்போது பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க. இங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி சிக்கனை ஃபுல்லா கல்ல வச்சு சுடுவாங்க. அதெல்லாம் தனி வீடியோவே நான் போடுறேன், கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். 10,000 தான் நாங்க வாங்கி இந்த லஞ்சுக்காக. அதுக்கப்புறம் ஒமானி அல்வா. ஒமானி அல்வா வந்து ஒமான்லேயே வந்து பயங்கர ஃபேமஸுங்க. போறவங்க யாருமே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வரணும், இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட சாய்ஸ் வந்து ஒமானி அல்வாவா தான் இருக்கும். இந்த ஒமானி அல்வா வந்துங்க ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ்ல இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குங்குமப்பூ போட்டு பண்ணணுமா, அதுலயே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் இருக்கா, அதுலயே இருக்குது. இல்ல பிளைனா வேணுமா, அதுலயே இருக்குங்க. பயங்கர இனிப்பா இருக்கும். மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹல்வாங்க இது. அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி காவா, அதாவது அரபிக் டீ ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து சுத்தமா வந்து சுகரே இருக்காது, கசப்பா இருக்கும் உங்களுக்கு. ஒமானி அரபிஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற அரபிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காவா வந்து ஒரு சிப் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த அல்வா வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுப்பாங்க. இப்படிதான் ட்ரெடிஷனலாவே சாப்பிடணும். ஆக்சுவலா எத்தனை சைஸ்ல சர்வ் பண்றாங்க பாருங்க. சின்ன சின்ன பாக்ஸ்ல இருந்து பெரிய பேசன் வரைக்கும் வந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. சுட சுட இருந்துச்சுங்க, உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வெளியே இருந்த கிளைமேட் சரியான மழையும் மிஸ்டுமா இருந்ததுக்கு அதுக்கு சூடா ஒரு காவாவோட சுட சுட ஒமானி ஹல்வா சாப்பிடும் போது அதோட ஃபீலிங்கே வேற மாதிரி இருந்துச்சுங்க. லஞ்ச் டைமும் தாண்டிடுச்சு, சரியான பசியும் கூட. 10,000 ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்குள்ள இந்த மாதிரி அல்வாலாம் போய் டேஸ்ட் பண்ண போனோமா. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, போற எல்லாருக்குமே
எல்லாருக்குமே வந்து காவா ஃப்ரீ. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வாங்கி அல்வா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுவே போதுங்க. சாம்பிளை வாங்கி அல்வா சாப்பிட்டுட்டு ஒரு காவா குடிச்சிட்டு வந்துடலாம். வடிவேலு படத்தில் சொல்லுவாங்களே, எர்ரா கட்டப்பைய நம்ம எல்லா கடையிலையும் போய் அரிசி சாம்பிள் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி தாங்க, யாரு போனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் இந்த அல்வாவை. எங்களை பார்த்தீங்களா, சோன்னு பேர் மலையில நல்ல சூடான காவாவோட அல்வா வச்சு இருக்குன்னு இருக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்ச இடம் வந்து என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த டீ. அது வந்து என்னன்னா வந்து சுலைமானி மாதிரியும் போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாலை நல்லா கொதிச்சு வத்த விட்டு அதுல வந்து ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. செம்ம சூப்பரா இருந்ததுங்க. இது வந்துங்க போமா கிரானைட், அது மாதுளம்பழ சீடு இருக்குல்ல, அதனால காய வச்சு அந்த இதில் போட்டிருக்கிறது பயங்கர புளிப்பா இருந்துச்சு. இப்போ நான் ஊத்துறேன் பார்த்தீங்கன்னா, அது சாஃப்ரான் டீ. சாஃப்ரான் டீ இல்லை, ஆக்சுவலாக சாஃப்ரான் பாலுன்னு தான் சொல்லணும். நல்லா கொதிச்சு வத்த விட்டு எவ்வளோ சாஃப்ரானை போட்டாங்கன்னு தெரியல, அப்பாடி அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இங்கேயும் போய் சாம்பிள்னு சொல்லிட்டு எல்லாரும் குட்டி குட்டி கப்பில் இப்போ நான் குடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் சாம்பிள் கொடுக்குறது. இது பத்தாதாப்பா நமக்கு சொல்லுங்க, இவ்வளோ ஐட்டம் சாம்பிள் கொடுத்துட்டாங்களேன்றக்காக ஒரே ஒரு பால் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சிருக்காங்க. இது வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாக்ஸில் 6 டேஸ்ட் உள்ள ஒமானி அல்வா வாங்கி கொடுப்பாங்களாம். இது ஆக்சுவலாக மோஸ்ட்லி கிஃப்ட் தான் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய சாஃப்ரான் பால் வாங்க. அண்ணன் கேட்குறாரு, சாம்பிள் வாங்கிட்டு போயிடலாமா? எத்தனை சாம்பிள் வாங்கி கொடுக்குறீங்க? 3 சாம்பிள் வாங்கி கொடுத்தாச்சு. வாங்க நம்ம போய் அங்க இருந்து கிளம்பி நார்மல் ரோட்டுக்கு வரும்போது இதுவரை பார்க்காத ஒரு சீனை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இவ்வளோ ஒட்டகத்தையும் மேய்ச்சிக்கிட்டு போறாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒமான்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீச்சுங்க, முக்சைல் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இதை சலாலா முடிவு வந்தவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம், மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்காது, இது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கீழே எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் காரை வந்து ஒரு தொங்கல்ல நீங்கள் பார்க் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நீங்கள் நடக்கணுங்க. இங்கே தான் ஒரு மெயினான விஷயம் இருக்குது. மர்னிஃப் கேவ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சிங் ஹோல் இருக்குது. அதில் தான் வந்து தண்ணி ஃப்ளாஷ் ஆகி மேலே வரையும் வரும் இல்லையா, அந்த இடமும் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா அழகான பீச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மர்னிஃப் கேவ், தொங்குற மாதிரி ஒரு கேவ் இருக்குல்ல, அதை தான் மர்னிஃப் கேவ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சிங் ஹோல், தண்ணி அடிக்கும் இல்லையா, இது மூணுமே ஒரே பிளேஸ்ல தான் இருக்கு. இந்த வீடியோ முடிகிறப்ப என்னோட ஓல்டு போட்டோஸை அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். இந்த மலைக்கு கீழே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து என்னோட செகண்ட் பொண்ணு குட்டி குட்டி டாய்ஸ் கிளுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு விற்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து உட்காந்து, அதாவது அந்த ஆனந்த் பாயும் என்னோட பொண்ணும் சேர்ந்து உட்காந்து விற்கிற மாதிரி ஒரு பிக்சர் நான் வச்சிருப்பேன். இதே இடத்துல, சேம் இடத்துல. இப்போ அந்த இடத்த பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஃபெட்டேரியா வச்சுட்டு அந்த சீயை பார்த்துட்டே நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. செம்ம சூப்பராக நல்லா லக்ஸரியாக மாற்றிட்டாங்க. இந்த கேவை வந்து நீங்கள் பகலில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா, நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கா, அது ஏதோ மிருகம் வந்து தலையை சாய்ச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே இருந்து அந்த லாஸ்ட் அந்த பாதை போகுது இல்லையா, அங்கே முடி மேலே போகணுங்க நம்ம, அதாவது கீழே இறங்கணும். இதுலேயும் ஜிப்லைன்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தான் ஜிப்லைன். ஆனால் அவ்வளோ த்ரில்லாக இருக்காது. இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரையும் போகிறாங்க, மறுபடியும் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்தை சலாலாவை சூப்பராக அழகாக மாற்றிருக்காங்க. இந்த கேவுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே வந்துடுங்க. இல்லைனா இது ஒரு ப்ரோக்ராமாக, மெயின் ப்ரோக்ராமாக வச்சு காலையிலே கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து நடக்கும்போது மூச்சு வாங்கிச்சு அப்படின்னா, அக்கா ஏன் மூச்சு வாங்க கேட்குறது, தொங்க நடந்து வந்திருக்கேன்ப்பா, அங்கேருந்து திடீர்னு ஓடி வந்திருக்கேன் நான். ஏன்னா கொஞ்சம் டைமுக்கு மேலே வந்து போலீஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த நான் சொன்னேன் இல்லையா, கடலோட வேகம் கூட அந்த வாட்டர் ப்ளோவில் வர ஸ்பீடு வந்து கூடும் போது அலோவ் பண்ண மாட்டாங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் போகிறதுக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்கும். இது கீழே ஆக்சுவலாக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தண்ணி வரும். இப்போ இன்னும் இந்த ஃபால்ஸ் வந்து இன்னும் சரியாக வந்து தண்ணி வரலை, அதனால தண்ணி காஞ்ச மாதிரி இருக்குது. எப்பவுமே ஒரு இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படின்னா தண்ணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கிட்ஸை வச்சுட்டு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர், மேபி 4 இயர்ஸ் பிஃபோர் கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நோம்பு டைமில் வந்து ஒரு ஃபேமிலி, துபாயிலேருந்து வந்த ஃபேமிலி தான், ஓகே, இந்தியன் ஃபேமிலி. அந்த மாதிரி இப்போ ப்ளோ ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபுல்லாக தடுப்பு போட்டாங்க. அவங்க தெரியுது அவங்களுக்கு. முன்னாடி தடுப்பு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படி தான் இருந்துச்சு. டேரெக்டாக அந்த ப்ளோ ஹோலில் போய் நிற்கிற மாதிரி ஒரு இருக்கும். இப்போல்லாம் அப்படி நிற்க முடிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் வந்து கடல் அலை பெருசாக வரும்போது அவங்க இழுத்துட்டு போயிடுச்சு. எப்படின்னா அவங்க தடுப்பையும் மீறி அங்கே போய் நின்றுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மிஸ்டேக் வந்து நம்மளோட தான். அது அப்படி இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அலையில் அவங்க லைவாக எடுத்துகிட்டு போனது அப்படி இன்னமும் யூடியூப்லேயும் மற்ற சோஷியல் மீடியாலேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து
ஹாப்பியான மூமெண்ட்டை சொல்லக்கூடாது அப்படின்னாலும் இதை கண்டிப்பாக எல்லாருமே மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து ஒவ்வொரு டேஞ்சரான பிளேஸ்க்கும் கிட்ஸை கூட்டிகிட்டு போகணும். சவுண்டு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஹோல் மூலமாக சவுண்டு வருது. இந்த தடுப்பு சவரெலாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது தடுப்பு சவரே கிடையாது. ஸோ அலை வந்து அங்கேருந்து ஸ்பீடாக வந்து இந்த இதிலேருந்து இழுத்துட்டு போயிருக்கு. அப்போனா எவ்வளோ கேர்லெஸ்ஸாக குழந்தைங்களை வச்சு நின்றுருக்காங்க பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒமான் பீச் வந்து ரொம்ப டேஞ்சரான பீச்சு. பயங்கரம், அது ஒரு ஃபோர்ஸு, பார்க்குறதுக்கே வந்து ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கும் அந்த இங்கே இருக்க பீச்செலாம் பார்க்க. சரி, இப்போ எல்லாம் வெயிட் பண்ணுவோம். இதில் வர சவுண்டை பாருங்களேன், இப்படி மிரட்டுற மாதிரி நெஞ்சு அதிர்ற மாதிரி இருக்கும். அந்த வருது 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 அலை அங்கேருந்து வரும்போது அந்த ஸ்பீடுக்கு ஒரு சின்ன ஹோல் வெளி அந்த ப்ரெஷர் மேலாம் மேலே வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா? ஆனால் அந்த தான் வந்து நனைஞ்சிடலாம் மிஸ் எல்லாரும். நனைஞ்சிரும். நான் ரெடி. இதில் மொத்தம் 3 ப்ளோ ஹோல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டில் போய் நின்றீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் சொத நனைஞ்சிருவீங்க. செகண்டில் போய் நின்று ஒன்லி காற்று மட்டும் தான் வரும், சவுண்டு மட்டும் தான் வரும். 3ஆவதுல நின்றீங்க அப்படின்னா லைட்டாக சாரலோடு வரும். ஆனால் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களாங்க, உண்மையாகவே வேறு ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரியில் ஏதோ சாங்கில் பார்க்குற மாதிரி ஒரு வியூங்க. ஐயோ அல்ல, உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அங்கே இருக்க மழை உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? சுத்தமாகவே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக மிஸ்டர் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. கீழே பாருங்களேன், என்னோட கேமரா வந்து அந்த அளவுக்கு நான் கீழே இறக்கி அந்த ட்ரைபேடை வச்சு நான் உங்களுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். செம்ம சூப்பரான வியூவு. அங்கேருந்து வர எல்லாருமே இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்றக்காக தான் வர்றாங்க. அந்த அலையோட வேகத்தை பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குல்ல. அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அலை அடித்து மறுபடியும் கீழே போகிற சவுண்ட் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் அங்கே நின்று பார்த்துட்டே இருந்தீங்களா உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அதுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு பயமும் வரும் உங்களுக்கு. அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மலை வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது மலை வந்து வேறு மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும் உங்களுக்கு. நைட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கே பயமாக தான் பார்க்கும். இது வந்து எங்களோட அழகி எல்லாம் இல்லை டட அந்த மூமெண்ட் தான். இவங்க ஃபுல்லாக ஸ்கட்டை போட்டு வந்து நின்றோடனே அதில் அடித்து தூக்குறோடனே பாருங்களேன், எல்லாருக்கும் அழகி இல்லை மூமெண்ட் தான். என்னப்பா அது, மச்சானே போயிட்டாரு, நானும் போறேன் வாண்டடா வந்து வண்டியில ஏறணும். ஒமான் டே 3 இதாங்க ஃபுல்லாக நடந்துச்சு. இதுக்கு இடையில வந்து ஒரு டின்னருக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்போம், இட்டன் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே போகிறேன். கட்டாயம் நீங்களாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கண்டிப்பாக நீங்களாம் பார்க்கணுன்றதுக்காக தான். இந்த டேயில் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்த்தோம். பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் இந்த பீச்சுக்கு வந்தோம். செம்ம சூப்பராக வந்து இந்த டே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. பீச்சில் நிற்கிறதே வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சிலருக்கு வந்து அந்த அலையோட சவுண்டு வந்து அமைதியை கொடுக்கும், சிலருக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதில் வர காற்று, அந்த உப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஃபீலிங். அது நிறைய பேருக்கு அந்த பீச் காற்று வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடில் நான் பீச்சை நான் பார்த்ததே இல்லைங்க சின்ன பிள்ளையிலேருந்து. ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை போகும்போது தான் பீச் பார்த்தேன். அதோட ஃபீலிங்கே வந்து டிஃப்ரெண்ட். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் மெரினா பீச் போகும்போது அந்த பீச்சே கருப்பாக இருந்துச்சு. ஏன்னா நைட்டில் போயிருந்தேன்ப்பா, அது எங்கே தண்ணி இருக்குது, எங்கே அலை வருது எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் இந்த பீச்செலாம் பார்க்குறதுலாம் எனக்கு வந்து ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறையா டைம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதாவது வந்து ரீல்ஸ் மாதிரி போட்டிருப்போம் இல்லை, அந்த மாதிரி டைம்லாம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து வின்டர் கலெக்ஷன். இதில் வந்து கோட்டும் கீழே இருக்க ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது இந்த லாங் பேண்ட் அது மாதிரி தான் வரும். இது வந்து துபாயில் இருக்க மேக்ஸில் வீட்டு பக்கத்தில் மதினா மால் இருக்குது, அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். இன்னும் பெரிய மேக்ஸுக்குலாம் போனோம், சென்டர் பாயிண்ட்டுக்குலாம் போனோம்னா கலெக்ஷன் நிறையா இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இதுதான் இருக்குது. இதுலேயே எனக்கு வந்து நல்ல கலெக்ஷனாகவே கிடச்சிச்சு. ரீசெண்டாக நான் வாங்கின ட்ரெஸ்லேயே வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸுங்க. நாங்கள் வரும்போது வந்து இந்த இடத்த வந்து 6:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரஃபாக இருக்கும்போது ஈவன் பேரிகேட் போட்டிருந்தா கூட க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ரஃபாக இருக்கும் இங்கே. இன்னும் பை மிஸ்டேக் தான். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரைப்பிடிச்சதுக்கு என்ன வருது, சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க, செய்யக்கூடாதுல்ல. அதை அரைப்பிடிச்சிட்டு போய் தள்ளி போய் போட்டோ எடுத்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கண்ட்ரி தானே உனக்கு. அப்போ பேப்பரில் நியூஸ்லாம் வருது இல்லை, அப்போ ஸ்பாயில் ஆகுது. டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளோட மிஸ்டேக் தான் ஆக்சுவலாக. சரி, நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். அழகாக வந்தா வச்சா நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே 2 இடத்துல இங்கே போகிறேன் அந்த கேவில், அங்கே ஒரு மாதிரி லைட் போட்டு உள்ள இதுக்குள்ள. ஆனால் வருஷம் வரும்போது சூப்பர் டெவலப்மெண்ட் இருக்குப்பா. ஏன்னா துபாயாக இருந்துச்சு வச்சுக்க, இந்த 2 மலை கிடச்சிருந்துச்சு கடலுக்குள்ள அமைச்சு விட்டுருப்பாங்க. போலாமா? இது பார்க்க சிங்கம் மாதிரி பாருங்க. ஆமாம், சிங்கமா இன்னொரு அனிமல் வச்சுக்காங்க, வாயை பொழுக்கிற மாதிரி இருக்குது.
மூச்சு வாங்குதுமா, இறங்கும் போது மூச்சு வாங்குச்சு, ஏறும்போது இப்போதான் தெரியுது எவ்வளோ வயசாகுதுன்னு நமக்கு கன்றாவி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, கொஞ்சம் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற சமையலாக இருக்கட்டும், இந்த மாதிரி சலாலா டூர்லாம் போகிறேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசணும், அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். ஐயோ எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு துபாயை பற்றி இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோமா. வீடியோ கடைசி முடி பார்த்தா அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.